சொன்ன வாக்கு, முருகர் கொடுத்த வாக்கை வந்து மாத்தவே மாட்டார். அதுதான் அந்த சரவண பவா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பவா அப்படிங்கிறது வா அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா, அதுதான் வாக்கு, வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் யார் என்கிற விஷயத்தை அத்தனையும் மறந்து யாசகம் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நான் உட்கார்ந்துட்டேன். யாசகமும் எனக்கு கிடைத்தது. யாசகம் கிடைக்கும்லாம் வந்து உட்கார்ல, உட்கார்ந்த இடம் யாசகம் வாங்கக்கூடிய ஒரு இடம். பேசாம எனக்கு போடுறப்ப நான் பாக்குறேன், என்ன முருகா நீ எனக்கு பண்ற, சரி பண்ணு அப்படின்னு. ஆனா மனசுல இருந்த அந்த ஒரு அமைதி நிலை இருக்கு இல்லையா, அப்படி ஒரு பேரானந்த நிலை. வாழ்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில சொல்லுவாங்க, ஆமா நான் திருச்செந்தூர் வந்தேன், என் வாழ்க்கை இப்படி மாறுச்சு அப்படி மாறுச்சுன்னா மாறும், உங்கள் வாழ்க்கையும் மாறும். இந்த திருத்தலத்துல வந்து நாங்க எப்படி வழிபாட்டு முறைகள் பண்றது அப்படிங்கிறப்போ, இந்த திருத்தலத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் அப்படி இல்லையா. அப்போ ஒரு கோயிலுடைய முக்கியமான அம்சம் எது அப்படின்னு பாக்குறப்போ, கொடிமரம் தான் முதலாவது அம்சமாகவே ஒரு கோயிலில் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு கோவில்ல கொடிமரம் அப்படிங்கிறது தான் அனைத்து சக்திகளையும் தாங்கக்கூடிய அமைப்பு, அதீத சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். அப்ப அந்த கொடிமரத்தை, அந்த கொடிமரத்துக்குன்னு ஒரு கதை இருக்கு, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்.